அந்த காலம்ங்கிறது மட்டும் என்னதுன்னு புரியல. அதை யாரும் மாற்ற முடியல. அதுபடிதான் நடக்க வேண்டியிருக்கு. கர்மம்னு சொல்லலாம், அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், விதின்னு சொல்லலாம், தெய்வம்னு நன்னா சொல்லலாம். இவ்வளவு ரோகத்திலையும் சிருஷ்டி பண்ணி அவ்வளவு மாயையும் அவரோட சிருஷ்டி தாங்கிறப்ப அவர் தான் அத்தனைக்கும் ஏற்பாடு பண்றார் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காலத்தை வச்சு அதைரியப்படாம நாம நம்ம காரியங்களை செஞ்சுட்டு போக வேண்டியது. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. காலம்னு எதுவுமே செய்யாம இருந்துடக்கூடாது. இந்த காலம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதைரியப்படாம நம்ம காரியங்களை நம்மளே செஞ்சுட்டு போக வேண்டியது. அதுதான் முடியுமே தவிர காலம்தான் அத்தனை பேரையும் நடத்தின்னு போகும். அப்பேற்பட்ட தர்மாத்மா தசரதர் நிச்சயம் சொர்க்கம்தான் போயிருப்பார். நம்ம அப்பா சொன்னாரு, அதன்படிதான் நடக்கணும். அவரோட 2 சத்தியத்துல ஒரு சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன், இன்னொரு சத்தியத்தை நீதான் காப்பாற்றணும், ராஜ்யத்தை ஏத்துக்கோ அப்படின்னு பரதண்ட திருப்பி